எனக்கு ஆசை வரும் வருவதானே ராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே ராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்காரன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்காரன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கண்டிடினோ நிலை மாறி புவி அகண்டிடினோ மலைகள் பெயர்ந்த கண்டிடினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓற்றார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓற்றார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தேங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். எத்தேங்கும் என்னை அணுகாமல் புகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். புகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் வருவதானே என் கண்களை ஏறெடுப்பேன்.
से महिमा तुझे मिले, तू करे मैं करूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। यीशु 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 यीशु, क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा। हम क्या दे सकते हैं प्रभु आप, इस सब कुछ को तो आपने से इस सृष्टि में है एक चीज को, वह हम में से भी हर एक को। सच में आपके जैसा वो कोई नहीं है, आपके सिवाय वो कोई है भी नहीं, जिसने सब कुछ हमारे लिए किया, पहले खुद किया, फिर हमारे लिए रखा है, करने के लिए रखा। सब कुछ में अधिकार तो आपने हमें दिया। सच में आपने अपने समान अपने स्वरूप में हमें बनाया है, इसलिए हम आपके नाम को ऊंचे करता है। वो महिमा वाला आपको दे जिसके योग्य से बात, इसलिए हम आपका धन्यवाद करते हैं। तुझसे मेरी सुबह, तुझसे मेरी हर शाम, तुझसे मेरी सुबह, तुझसे मेरी हर शाम, तुझसे ही मेरी सुबह, तुझसे ही हर शाम, तुझसे ही करता शुरू हर कोई काम। शुक्रिया करता हूँ मैं लेके तेरा नाम, आदर और धन्यवाद आज तेरे नाम दिया। शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा। जीवन के एक समय के लिए हर एक परिस्थितियों में, हर एक कार्य में प्रभु जो आपने हमारे जीवन में दिया, उन सब के लिए शुक्रिया। उस क्रूस की हर एक गाथा के लिए प्रभु, उस घोड़ों की हर एक मार के लिए, आपके उस असीम प्रेम के लिए कि मृत्यु तक प्रभु हमारे लिए विश्वास योग्य रहने के लिए। सच में आपके जैसा आपके समान और कोई नहीं। हम आपके नाम को उठाते हैं और धन्यवाद करते हैं, क्योंकि और कोई इस आदर और महिमा के योग्य है ही नहीं। शुक्रिया 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 तेरा, शुक्रिया 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 यीशु तेरा, शुक्रिया शुक्रिया
Greet you all in the name of Jesus of Nazareth in this time. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். प्रभु हमें भला चंगा रखा है, उसके नाम की जय जयकार हो. ஆண்டவர் நம்மை சுகமாகவும் பத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். आइए प्रभु का वचन में ध्यान करेंगे. வசனத்தை தியானிக்கலாம். आज वचन में भजन संहिता 128 1-2 को ध्यान करेंगे. சங்கீதம் 128 1-2 வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். परमेश्वर अपने लोगों को कैसे आशीर्वाद देता है, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், कैसे हम आशीर्वाद प्राप्त कर सकते हैं, எப்படி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள प्रभु முடியும், हमें क्या चाहता है, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது थोड़ा என்ன, ध्यान करेंगे. அதை குறித்து प्रभु தியானிக்கலாம். की इच्छा है हम आशीर्वाद होना है. ஆண்டவருடைய சித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. पहले वचन में लिखा है, முதல் வசனத்திலே धन्य है वो पुरुष प्रभु का भय मानता उसको मार्ग में चलता. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். हालेलुया. और दूसरी वचन में लिखा है, இரண்டாவது வசனத்திலே वो हाथ के मेहनत का फल खाएगा, அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், उसको भला चंगा होंगे. அவனுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகும். प्रेज द लॉर्ड. आज भला चंगा होने के बारे में ध्यान करने वाले हैं. பாக்கியமும் நன்மையும் உண்டாகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். कैसे आएगा? எப்படி இந்த பாக்கியம் நன்மை உண்டாகும்? सबको ऑटोमेटिक नहीं आता है. எல்லாருக்கும் இது தானாய் வராது. प्रभु ने नियम रखा है. ஆண்டவர் அதற்கு சில நியமங்களை उससे வைத்திருக்கிறார். पहले वचन ध्यान करें तो முதல் அதற்கு முன்னாடி வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது प्रभु का भय मानना व्यक्ति, उसके मार्ग में चलने वाला व्यक्ति आशीर्वाद प्राप्त करेगा. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். प्रभु का भय मानना क्या होता है? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? प्रभु का वचन बताती है, வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. नीति वचन 1:7 में, நீதிமொழிகள் 1:7 भजन संहिता 111:10 में, சங்கீதம் 111:10 प्रभु का भय मानना बुद्धि का आरंभ है. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். अय्यूब 28:28 में लिखा है, யோபு 28:28 प्रभु को भय मानना ज्ञान है கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், और बुराई से दूर रहना बुद्धि है. தீமையை விட்டு விலகுவது புத்தி. हकीकत में प्रभु का भय मानना क्या कहता है, बाइबल बताती है साफ साफ. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை வேதத்தில் பார்க்கும் பொழுது नीति वचन 8:13 में ऐसे लिखा है, நீதிமொழிகள் 8:13 बुराई को नफरत करना प्रभु का भय मानना है. பொல்லாப்பை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். हालेलुया. आपका जीवन में बुराई से दूर रहते हैं? உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிறீர்களா? भजन संगीत लिखने वाला प्रभु को भय मानने के बारे में वो वर्णन करता है. சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார். भजन संगीत 34:11-14 में हम पढ़ते हैं, சங்கீதம் 34:11 முதல் 14 வரை நாம் பார்க்கும் பொழுது परमेश्वर को भय मानने वाले கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் अपने जीव को सावधान रखना है, தங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். बुराई से बचा कर रखना है. பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर बुराई काम बुराई बातें पसंद नहीं करता. பொல்லாப்பு தேவனுக்கு பிரியமில்லை. उसमें 11वें वचन में ऐसे लिखा है, भजन संगीत लिखने वाला, 11ஆம் வசனத்திலே விதமாய் பார்க்கிறோம். हाँ बच्चे मैं परमेश्वर को भय मानना सिखाऊंगा. பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். 13वें वचन में लिखा है, 13ஆம் வசனத்திலே अपना जीव को बुराई से बचा कर रखना. நாவை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். प्रभु को भय माने तो கர்த்தருக்கு பயந்தால் अपना जीव को संभालने में सावधान होना, நாவை உபயோகப்படுத்துவதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். क्योंकि इस शरीर में छोटा सा अंग है जीव, बहुत खतरनाक है. இந்த சரீரத்திலே மிக சிறிய அவயமாகி இந்த நாவு மிகவும் பொல்லாதது. कहते हैं ना, जीव का कोई हड्डी नहीं है कि जैसे मर्जी वो मोड़ लेगा. நாவுக்கு எலும்பு இல்லை என்பதனாலே அது எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளும். इसलिए सावधान होना है. ஆகையால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். याकूब की पत्री 3 अध्याय उसमें और 5 से 12 तक पढ़ते समय में யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை நாம் வாசிக்கும் பொழுது जीव के बारे में वर्णन किया रखा याकूब ने. நாவை குறித்து யாக்கோப்பு தெளிவாக அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ये एक आग की समान है. அது ஒரு நெருப்புக்கு ஒப்பிட்டு छोटा சொல்கிறார். से हाल पहाड़ पूरा और जंगल पूरा जला देती है, भस्म कर देती है. ஒரு சின்ன நெருப்பு
காட்டையே கொளுத்தி எரித்து விடுகிறது. ऐसे हमारा जीव भी हमारा शरीर को हमारा जिंदगी को खतरनाक लेकर आ सकती है. அப்படி போலவே இந்த நாவு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய சரீரத்தையே அதை நஷ்டப்படுத்தி விடுகிறது. और चर्च में लेकर आ सकती है, फैमिली में लेकर सोसाइटी में लेकर आ सकती है. இந்த நஷ்டத்தை சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ள இந்த நாவு கொண்டு வந்து விடும். देश में भी लेकर आ सकती है. தேசத்தையும் அது நாசமாக்கி விடும். इसलिए इसी जीव को सावधान होना है. ஆகையால் இந்த நாவை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கொலோசியர் 3 अध्याय 8-9 में पढ़ते समय में கொலோசியர் 3 அதிகாரம் 8-9 வசனங்களிலே हमारे जीव को संभालने में सावधान होना बताती है. நம்முடைய நாவை நாம் பயன்படுத்துவதிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். एफेसियों 4 अध्याय 29 वचन में எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்திலே गंदी बात हमारा मुंह से नहीं निकलना है. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். याकूब कहता है स्तुति और श्राप हमारा जीव से नहीं निकलना. யாக்கோபு சொல்லுகிறார் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து பெறக்கூடாது. एफेसियों किताब में गंदी बात हमें मुंह से नहीं निकलना है. எபேசியரிலே கெட்ட வார்த்தை ஒன்று வரக்கூடாது என்று और சொல்லுகிறார். एफेसियों 5:4 में ऐसे लिखा है, எபேசியர் 5 அதிகாரம் 4 வசனத்திலே मजाक करना ठट्ठा करना परमेश्वर पसंद नहीं करता है. பரியாசம் பண்ணுகிறதையும் வம்பு வார்த்தைகளையும் தேவன் பிரியப்படுவதில்லை. लंगड़े को, गूंगे को, अंधे को खुदा ने बनाया है. குருடனையும் சப்பானியையும் செவிடனை கர்த்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார். गूंगे को उसने बनाया है. ஊமையனை அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். और जो उसको मजाक करते हैं परमेश्वर को मजाक करते हैं. அவர்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவர்களை உண்டாக்கின தேவனை பரியாசம் प्रिय பண்ணுகிறார்கள். मित्रों, हम सावधान होना है. ஆகையால் பிரியமானவர்களே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इस जीव उसकी स्तुति आराधना करना, இந்த நாவினாலே நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். जिसको सुनने के लिए काम की है. जो भी हम बातें करेंगे दूसरों को लाभदायक होना और परमेश्वर की महिमा होना है, नहीं तो मत बोलना. நாம் பேசுகிற வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாகவும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேச வேண்டாம். हालेलुया. परमेश्वर का भवन में खास प्रभु बाइबल बताती है. सब उपदेश 5 अध्याय 6 वचन में ऐसे लिखा, अपने जीव का कैसे सावधान होना है. परमेश्वर का भवन में पहुंचते भी लोग अपना जीव को बड़ी धैर्य के साथ संभालते हैं गलत काम के लिए. தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்பொழுதும் தங்களுடைய நாவை அடக்காமல் இஷ்டம் போல அதை உபயோகப்படுத்துகிறார்கள். பிரசங்கி 5:6 நாம் அதை வாசிக்க முடியும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. और तेरे शरीर को पाप में ना डालने के लिए अपना जीव को जगह मत देना. அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. भूल कर वो हो गया करके स्वर्गदूत को सामने ऐसे मत बोलो. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு परमेश्वर तेरा वाणी को सुनकर गुस्सा होकर உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். तेरा हाथ के मेहनत को नुकसान ना करे, नाश ना करे. सावधान होना எச்சரிக்கையா இருக்க अपना வேண்டும். जीव से, நம்முடைய நாவை குறித்து अपने घर से எச்சரிக்கை. भी வீட்டிலும் और चर्च में भी சபையிலும் और समाज में भी. சமுதாயத்திலும் कि परमेश्वर को भय मानना, एक दूसरे से बातचीत करेंगे, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள். परमेश्वर उसको सुनते रहता. கர்த்தர் அதை கவனமாய் अपनी கேட்பார். यादगार की किताब में लिखते रहेगा. தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் அதை எழுதி வைப்பார். इसलिए जीव को संभालना, ஆகையால் நாவை நாம் கவனமாய் காத்துக்கொள்ள तेरा जीव வேண்டும். को बुराई से दूर रखना உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். और बुराई से दूर रहना है. தீமை விட்டு விலகு. 14 वचन में लिखा है बुराई से दूर रहना. 14 வசனத்திலே தீமை விட்டு விலகு. कई विश्वासी लोग बुराई करते नहीं है, அநேக விசுவாசிகள் தீமை செய்வதில்லை, मगर उसके नीचे लिखा है भला करना है. நன்மை செய்ய வேண்டும். बुराई नहीं करते अच्छी बात है, தீமை செய்யாமல் இருப்பது நல்லதுதான். मगर भला काम करना आपका मेरा जिम्मेवारी है. நன்மை செய்வது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை. प्रभु का भय मानते हैं, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். इसलिए पहले सामुएल ने ऐसे लिखा है 12वां अध्याय 23वां वचन में. 1 சாமுவேல் 12 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது सामुएल कहता है, சாமுவேல் சொல்லுகிறார், अगर मैं आप लोगों के लिए, इस्राएली लोगों के लिए कहता है, अगर मैं प्रार्थना ना करे तो मैं गुनाह करता हूँ. உங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று. जितने भी विश्वासी लोग इसको सुनते हैं, இதை கேட்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் अपना फैमिली के लिए प्रार्थना करिए. விசுவாசிகள் தங்கள் சொந்த குடும்பங்களுக்கு ஜெபிக்க खास வேண்டும். पिताजी अय्यूब की तरह अपना बच्चों को परमेश्वर का उपस्थिति में ले जाना.
யோபை போல குடும்பத்தின் தலைவன் தன் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்க வேண்டும். और हर रोज अय्यूब ने अपने बच्चों के लिए बलि चढ़ाता था. ஒவ்வொரு நாளும் யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். खुदा का दास भी अपने चर्च के लिए हर फैमिली के लिए प्रार्थना करते रहते. ஊழியக்காரர்களும் தங்கள் குடும்பத்திற்காகவும் தங்கள் சபையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார்கள். इसके कारण चर्च सुरक्षित रहती है. ஆகையால் தான் சபை பாதுகாப்பா இருக்கிறது. जिसके लिए हम प्रार्थना करना. தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ना तो இல்லாவிட்டால் मैं गुनाह करता हूं करके सामेल कहता है. நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார். मात्र नहीं है, हम परमेश्वर कहता है हम भला काम करना है. நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. मत्ती रचित सुसमाचार 25वां अध्याय और 41 to 46 में पढ़ते समय 41 से 46 तक पढ़ते समय में மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41 முதல் நாம் வாசிக்கும் பொழுது आखिरी दिन में परमेश्वर दाहिने बाहिने लोगों को खड़ा करेगा करके लिखा है, भेड़ बकरी की समान. கடைசி நாட்களிலே ஆண்டவர் வெள்ளாட்டையும் செம்மறி ஆடுகளையும் தன் வலது இடது பக்கமாக நிறுத்துவார் என்று பார்க்கிறோம். भेड़ को देखकर कहता है बाहिने हाथ की ओर से, தன்னுடைய இடது பக்கத்தில் இருக்க ஆடுகளை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளாடுகளை பார்த்து, जो उन लोग काम कर सकते थे, भला काम कर सकते थे, नहीं कर रहे करके खुदा लिस्ट देता है. அவர்கள் நன்மை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். वो कहता है उन लोगों को देखकर कहता है मैं भूखे था तू खाना नहीं दिया, நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, मैं प्यासा था तू पानी नहीं दिया है, நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, मैं परदेशी था तूने ग्रहण नहीं किया है, நான் அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, और मुझे वस्त्र की कमी था, वस्त्र नहीं था तू वस्त्र नहीं दिया है, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் मैं கொடுக்கவில்லை, बीमार था तू मुझे हाल चाल पूछने के लिए नहीं आया. நான் வியாதியாயிருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. लोग कहते हैं प्रभु आपको कैसे कब हम देखे हैं, आपको क्यों आप कब हम आपका ऐसे हालत में देखा हमने नहीं किया है. ஆண்டவரே உம்மை நாங்கள் எப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டு நாங்கள் உதவி செய்யாமற் போனோம் என்று கேட்டார்கள். प्रभु कहता है அப்பொழுது ஆண்டவர் जो சொல்லுகிறார், कोई लोगों के लिए नहीं किया है मेरे लिए नहीं किए हैं. இந்த சிறியர்களாக இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அது எனக்கு செய்யவில்லை என்று खास சொன்னார். खुदा का सेवक लोगों का ஊழியக்காரர்களுக்கு, और गरीब लोगों का, ஏழைகளுக்கு, जो अनजाने व्यक्ति लोगों का, அந்நியர்களுக்கு जो हम करते हैं गरीब को करते हैं, परमेश्वर को उधार देते हैं, செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். जो गरीब को देते हैं खुदा को करते हैं, खुदा को उधार देते हैं. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். और बच्चन बताती है दोबारा खुदा उसको दोबारा वापस लौटा देगा. அவன் கொடுத்ததை அவன் அவருக்கு திரும்ப கொடுப்பார் என்று परमेश्वर வசனத்திலே பார்க்கிறோம். कर्जदार नहीं है. நம்முடைய ஆண்டவர் கடன்காரர் கிடையாது. हालेलुया. जो कुछ हम करेंगे जरूर प्रतिफल मिल जाती है. நாம் எதை செய்கிறோமோ அதற்குண்டான பலனை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். मात्र नहीं है, और एक दूसरे से मेल मिलाप होना है. ஒருவரோடு ஒருவர் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हालेलुया. मत्ती रचित सुसमाचार 5वां अध्याय 9वां वचन में ऐसे लिखा है, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, जो मेल मिलाप करने वाले धन्य लोग हैं, उन लोग खुदा को पुत्र कहलाते हैं. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். हालेलुया. प्रभु के भाई मानते हैं आप? ஆண்டவர் பயப்படுறீங்களா? अगर भाई माने तो அப்படி கர்த்தருடைய பயம் இருக்குமானால் आपको दुनिया में कोई भी दुश्मन नहीं होना है. உங்களுக்கு என்ன இந்த உலகத்துல எந்த சத்துருவும் இருக்க முடியாது, केवल शैतान हो सकता है, பிசாசை தவிர. और जो भी है आपसे पसंद नहीं करे तो कोई बात नहीं, आपको दुश्मन नहीं होना है. फ्रेंड ना हो तो कोई बात नहीं, दुश्मन नहीं होना है. நண்பர்களா இல்லாட்டா பரவாயில்ல, ஆனால் சத்துருக்களா இருக்க வேண்டாம். हर एक से मेल मिलाप होना है. எல்லாரோடும் நாம் சமாதானம் பண்ணுவர்களா இருக்க आप வேண்டும். प्रभु का भाई मानते हैं. அப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் प्रभु का இருப்போம். वचन बताती है வேதம் சொல்லுகிறது, हमारा हाथ को मेहनत को हम खा पाएंगे. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். भजन संहिता 119 1 से 3 तक पढ़ते समय 3 चीजें हम देख सकते हैं. சங்கீதம் 119 1 முதல் 3 வரை நாம் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். प्रभु का भाई मानने वाले கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் बाइबल पहले वचन में लिखा है प्रभु का कलाम के अनुसार अपना जीवन बिताएगा. அவர்கள் வசனத்திற்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்க்கையை அமைப்பார்கள். परमेश्वर का भाई मानने वाले परमेश्वर का कलाम के अनुसार चलेगा, வேதத்தின்படி நடப்பார்கள். वो धन्य लोग हैं. அவர்கள் பாக்கியவான்கள். हालेलुया. प्रभु को भाई मानते हैं. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? अपने अगुवाई से नहीं है, अपने जो फीलिंग से नहीं है, मगर कलाम के अनुसार चलने वाले.
நம்முடைய உணர்வின்படி நடப்பதல்ல, வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். प्रभु के कलाम के अनुसार चलने वाले कैसे होंगे? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? मत्ती रचित सुसमाचार 5वां अध्याय में हम पढ़ते समय पहाड़ी उपदेश करके हम पढ़ते हैं। மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் மலை பிரசங்கத்திலே பார்க்கிறோம். 3 से 14 तक पढ़ते समय में 3 முதல் 14 வரை पहाड़ उपदेश करके कलाम में लिखा है। மலை பிரசங்கம் எழுதியிருக்கிறது. तीसरी वचन में लिखा है, 3ஆம் வசனத்திலே धन्य लोग है वो अपना आत्मा में दीन होते हैं। ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். धन्य लोग करके आया है। பாக்கியவான்கள் என்று அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. साथ साथ खुदावंद कहता है, அதோடு ஆண்டவர் சொல்லுகிறார், हम दुनिया का ज्योति है, இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாயிருக்கிறோம், दुनिया का नमक है, இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறோம், हम धन्य लोग हैं, நாம் பாக்கியவான்கள், प्रभु को भय मानने वाले हैं। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். दूसरे लोग हमें कुछ भी गालियां दे, हमारा खिलाफ में गंदी बातें बोले, झूठे बातें बोले, मगर हम धन्य हो जाएंगे। மற்றவர்கள் நம்மை குறித்து பொய்யாய் சொல்லி நம்மை நிந்தித்து அவமானப்படுத்தி துன்பப்படுத்தினாலும் நாம் பாக்கியவான்களா இருப்போம். हालेलुया, हम सहना, நாம் அதை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். सहेंगे, சகிக்கும் பொழுது हम परमेश्वर का भय मानने वाला कहेंगे। நாம் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் என்று அறியப்படும். ऐसे लोग परमेश्वर का संतान है, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரர். और उन लोग मेल मिलाप करने वाले हैं அவர்கள் சமாதானம் பண்ணுவர்களாய் இருப்பார்கள். और प्रभु के पीछे चलने वाले हैं, தேவனுடைய वழிகளிலே प्रभु நடக்கிறவர்களாய் के இருப்பார்கள். वचन के अनुसार चलने वाले हैं। கர்த்தருடைய வார்த்தையின்படி வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். अब्राहम को परमेश्वर ने बुलाया था, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது और उत्पत्ति किताब 12वां अध्याय में हम पढ़ते हैं, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். और प्रभु को भय मानने के कारण கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே प्रभु ने कहा, तेरा देश, तेरा रिश्तेदार, तेरा पिताजी के घर सारे छोड़ छाड़ कर जहाँ मैं दिखाऊंगा उसी जगह पर चलो। நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். अब्राहम कुछ आगे पीछे नहीं देखा था, ஆபிரகாம் அதை குறித்து ஒன்றும் யோசிக்கவில்லை. वो पीछे पीछे चलने लगा। ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அவரை பின்தொடர்ந்து तीसरी சென்றார். वचन में लिखा है, 3ஆம் வசனத்திலே परमेश्वर उसको कहता है, मैं तुझे आशीष दूंगा तो आशीष का कारण बनेगा। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तेरे द्वारा जाति जाति मतलब वो देश देश लोग, the nations will bless through you। உன் நிமித்தம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். प्रभु का वचन का साथ चलने से கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது 119 दूसरी में ऐसे लिखा है, संगीता சங்கீதம் 119 அதை பார்க்கிறோம். दूसरी वचन में சங்கீதம் 119:2 நாம் பார்க்கும் பொழுது पूरा मन से खुदावंद को ढूंढने लोग धन्य लोग हैं। முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். प्रभु ने 2 आज्ञा दिया है। ஆண்டவர் 2 கட்டளைகளை नंबर கொடுத்தார். 1, முதலாவது पूरा मन से, முழு இருதயத்தோடும், पूरा दिल से முழு ஆத்மாவோடும், और पूरा बल से முழு பலத்தோடும் परमेश्वर से प्यार करना। ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். हालेलुया, उसको दूसरी बराबर जैसे खुद को प्यार करते दूसरों से प्यार करना। அதற்கு ஒப்பான இன்னொரு கட்டளை, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. हालेलुया, प्रभु को भय मानते, கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? वचन के साथ चलेंगे, வசனத்தின்படி நடக்க வேண்டும். पूरा दिल से प्रभु को सेवा करेंगे, उसको ढूंढेंगे, முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும். मात्र नहीं है। तीसरी बात है, तीसरी वचन में लिखा है, 3வது வசனம், उनको रास्ता में चल पड़ना है। அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். हालेलुया, ऐसे नबी किताब 55 में ऐसे लिखा है, 8 और 9 में, ஏசாயா 55 8 9 வசனங்களிலே परमेश्वर का रास्ता हमारा रास्ता में बहुत अंतर है। ஆண்டோடைய வழியும் நம்முடைய வழியும் மிகவும் प्रभु வித்தியாசமானது. कहता है, तेरा सोच विचार मेरा सोच विचार से अलग है, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, तेरा रास्ता मेरा रास्ता से बहुत अलग है। உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. जैसे आसमान और जमीन को इतना दूर है उतना फर्क है हमारा। வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் நினைவுகளும் என் நினைவுகளும் வித்தியாசமா आज இருக்கிறது. समर्पण कर लीजिए, இந்த நாளிலே அர்ப்பணிப்போம் प्रभु का रास्ता में चलने के लिए। அவருடைய வழியிலே நடப்பதற்கு. प्रभु का रास्ता में चलने वाले धनी लोग हैं। கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். भजन संहिता 1 पहले अध्याय में पढ़ते समय में சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், धनी लोग हैं, मजाक करने वाले, ठाट्टा करने वाले, उनके बीच में बैठने वाला नहीं है।
துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரார்கள் பாக்கியவான்கள். उसको रोज उसके कलाम पढ़ते हैं. இரவும் பகலோட வேதத்தில் தியானமாய் ऐसे मनुष्य के या नदी के किनारे पे लगा हुआ वृक्ष के समान है. அப்படிப்பட்ட மனுஷன் நதியின் ஓரமாக நடப்பட்ட விருட்சத்துக்கு அவன் சமானமாய் இருக்கிறான். अपने सही समय पे फल देगा. ஏற்ற காலத்திலே பலனை கொண்டு उनको வரும். पत्ते मुड़ते नहीं है. அதனுடைய இலைகள் உதிராது. मात्र नहीं है, जो कुछ भी वो करेगा वो सफल होगा. அவன் हालेलुया. செய்வதெல்லாம் வாய்க்கும். कहीं चीज सफल नहीं हो रहा है வாழ்க்கையில் अनेक காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. क्योंकि ஏனென்றால் उनको रास्ता छोड़कर अपने रास्ता ढूंढेंगे. அவருடைய வழியை விட்டு சொந்த வழியிலே போகிறதுனாலே. हालेलुया. एक गांव से एक नौकर अपना 20 साल के बाद अपना घर जा रहा था. ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் ஒரு ஊரை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான். पहाड़ इलाका. அது மலை பிரதேசம். वो जाने से पहले मालिक ने एक शब्द बताया था. அவன் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பாக அவனுடைய எஜமானன் அவனிடத்துல ஒரு காரியத்தை சொன்னான். बहुत साल के बाद अपना घर वापस जा रहे हो, நீ अनेक வருஷங்களுக்கு பிறகு உன் வீட்டுக்கு போகிறாய். कभी भी शॉर्टकट मत जाना. ஒரு நாளும் குறுக்கு பாதையில போக வேண்டாம். उन्होंने कहा ठीक है जी. சரி என்று சொன்னான். उसने चलते 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 ऐसे दिन बीत गया. அவன் போய் போய் இரவாகி விட்டது. सो वो बहुत दिन का लंबा दिन का यात्रा था. அதிக நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு இடம். आधा रास्ता पहुंच गया. ஏறக்குறைய பாதி தூரம் போய் விட்டான். बहुत थकावट हो गया. ரொம்ப சோர்ந்துட்டான். रास्ता में किसी से पूछा था, வழியிலே இடத்துல கேட்கிறான், भाई साहब फलान गांव में मुझे जाना है. இந்த இடத்துக்கு நான் போகணும், वो कुछ रास्ता मुझे पता नहीं, रास्ता भी बदल गया, कुछ बता देना, बता दो. வழியெல்லாம் மாறி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வழி சொல்லி கொடுங்கன்னு சொன்னான். उसने कहा அப்பொழுது அவன் சொல்லுகிறான், इसी रास्ते में आप गए हुए तो இந்த வழியிலே நீ போவாயனால் 2-3 दिन में पहुंच जाएगा. 2-3 நாட்களுக்குள்ளே போய் விடலாம். मगर दूसरी रास्ता है, ஆனா இன்னொரு வழி இருக்கிறது. थोड़ा लंबा रास्ता है. அது ரொம்ப சுற்றி போக வேண்டிய வழி. उसमें पहुंचने में कम से कम 6-7 दिन हो जाएगा. அந்த வழியா நீ போகணும்னா ஏறக்குறைய ஒரு 7-8 நாட்கள் ஆகும். सो आप इस निर्णय करो भाई. நீ இப்பொழுது தீர்மானித்துக்கொள். उसने कहा सोचना, 1 मिनट सोचने लगा. அவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். फिर मालिक ने कहा है कभी भी शॉर्टकट मत जाना. என்னுடைய எஜமானன் சொன்னான், ஒரு நாளும் நீ குறுக்கு பாதையிலே போகக்கூடாது என்று. उसमें तेरे लिए आशीष नहीं है. அதுல உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. उसने उसको रास्ता बदलकर जो लंबा रास्ता में जाने लगा. ஆகையால் அவன் அந்த குறுக்கு பாதையை விட்டு சுற்றி போகிற பாதையை தெரிந்து கொண்டான். रास्ता में एक जगह में रुकना पड़ा. அந்த போகிற பாதையிலே ஒரு இடத்துல அவன் தங்க வேண்டியதா இருந்தது. वहाँ रोक लिया उसने. அவன் தங்கினான். रात पूरा वहाँ आराम किया था. एक आश्रम था, आराम किया था. ஒரு ஆசிரமிலே இரவு முழுவதுமாக அவன் ரெஸ்ட் எடுத்தான். सुबह लोग इधर उधर जाने लगे थे. காலையிலே ஜனங்கள் போக ஆரம்பித்தார்கள். एक बात सुना मैं, उसने அவன் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டான். जो शॉर्टकट रास्ता में जाते समय में लोग जा रहे थे रात में, ஒரு சிலர் அந்த குறுக்கு பாதையிலே போய் கொண்டிருந்த பொழுது सुनने में आया है वहाँ का डाक लोग थे, उन लोग को मार डालकर सब कुछ छीन कर उनको मार डाल दिया करके उन्होंने सुना. அங்கிருந்த திருடர்கள் வந்து அந்த வழியாய் போகிறவர்களை கொள்ளையடித்து அவளை கொண்டு போட்டு விட்டார்கள் என்று இவன் காதிலே விழுந்தது. तब उसकी याद आया, அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தது, अच्छा हो गया मैंने शॉर्टकट नहीं किया. நல்லது நான் அந்த குறுக்கு பாதையிலே போகாமல் போனேன். प्रिय मित्रों, हम कुछ आशीर्वाद पाने के लिए, कुछ पाने के लिए शॉर्टकट ढूंढते हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक நேரங்களிலே எதையாயிலும் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளும்படியாக குறுக்கு பாதைகளை தெரிந்து கொள்கிறோம். खुदा हमारा जरूरत को पूरी करने वाला परमेश्वर है. நம்முடைய ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். हालेलुया. प्रभु को भय मानने वाले उनका रास्ता में चलेगा. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய வழிகளிலே நடப்பார்கள். भजन संगीत 112 आप घर में पढ़ लीजिएगा. 101 पूरा अध्याय पढ़ लीजिएगा. சங்கீதம் 112 நீங்க முழுமையாய் வீட்டிலே வாசியுங்கள். हालेलुया. उसमें क्या लिखा है? அதுல என்ன எழுதி இருக்கிறது? परमेश्वर को भय मानने को बच्चे, संतान, उनको संपत्ति सब कुछ कैसे खुदा आशीष देता करके लिखा. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளையும் அவனுடைய சந்ததிகளையும் அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கலாம். आपका रास्ता हमारा रास्ता परमेश्वर का रास्ता, सॉरी, हमारा विचार और परमेश्वर का विचार बहुत अंतर है. நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் மிகவும் உயரமானது. उनकी रास्ता हमारा रास्ता बहुत फर्क है.
அவருடைய வழி நம்முடைய வழியும் மிகவும் प्रभु வித்தியாசமானது. का समर्पण कर लीजिएगा। தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். भजन संहिता 128 दूसरी में वचन में लिखा है, சங்கீத 128 இரண்டாம் வசனத்திலே तेरे வாசிக்கிறோம். हाथ को मेहनत को फल तू खाएगा। உன் கைகளின் பிரயாசத்தை நீ कई சாப்பிடுவாய். लोग नौकरी करते, पहले बात नौकरी नहीं मिलता कई लोगों का। அநேகருக்கு வேலை கிடைப்பதில்லை. முதலாவது अगर नौकरी मिले तो भी तनख्वाह नहीं मिलता है, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்க और மாட்டேங்குது. तनख्वाह लेकर घर पहुंचने से पहले छोड़ ले जाता है। அப்படியே சம்பளம் கிடைத்தாலும் அதை கொண்டு வீட்டு வருவதற்குள்ளாக அது இடையில திருடன் கொள்ளை எடுத்துக்கொண்டு போய் घर में आने के बाद भी बरकत नहीं होती है। வீட்டுக்கு உள்ளே வந்த பிறகு அதில் ஆசீர்வாதம் இல்லை. हाथ पूरा कमाते हैं मगर बरकत नहीं होते हैं। கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், அதிலே பலன் இல்லாமல் போகிறது. मगर आज ஆனால் இந்த जब நாளிலே आप आशीष देने चाहते हैं, தேவன் उங்களை ஆசீர்வதிக்க आपको விரும்புகிறார். हाथ को मेहनत को जरूर आप खा पाएंगे, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் நிச்சயமாய் उसमें சாப்பிடுவீர்கள். बरकत होगा। அதிலே ஆசீர்வாதம் உண்டு. ये कैसे होगा? எப்படி? नीति वचन 10वां अध्याय 4वां वचन में लिखा है, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, हलसी हाथ से काम करने वाले को गरीब हो जाए, कंगाल हो जाएंगे, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான், मगर जल्दी बढ़ते पूर्ति से काम करने वाले बरकत पाएंगे। சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். हलसी जैसे काम नहीं करना। சோம்பேறியாய் வேலை செய்ய कुछ வேண்டாம். लोग बहुत हलसी हो जाते हैं। ஒரு சிலர் மிகவும் சோம்பேறிகளாய் हलसी இருப்பார்கள். इतना तक खाना प्लेट से मुंह में ले जाने भी आलसी बन जाते हैं। ஆகாரத்தை பிளேட்ல இருந்து வாய்க்கு எடுத்து சாப்பிடுவதற்கு அவர்கள் அவ்வளவு சோம்பேறியா இருப்பார்கள். उसका आशीर्वाद नहीं होगा। அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. परमेश्वर आपसे मुझसे एक इंतजार करता है, हम मेहनत करना, काम करना। ஆண்டவர் उங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் உழைக்க வேண்டும் என்று. बहुत बड़ा बगीचा अध्ययन का वाटिका खुदा ने बनाया, ஆண்டவர் ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ऐसे छोड़ा नहीं है। அதை அப்படியே விட்டு விடவில்லை. इंसान बनाकर மனிதனை उண்டாக்கி उसको परमेश्वर उसको लेकर आता। दूसरे अध्याय 15वां वचन उत्पत्ति किताब में उसको बारे में हम पढ़ सकते हैं। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். मनुष्य को परमेश्वर वो वाटिका में लेकर आया மனுஷனை அந்த தோட்டத்திற்குள்ளே கொண்டு வந்து और उसको कहता है उसको मेहनत करना, वो देखभाल करना, परमेश्वर उसको जिम्मेवारी सौंपता है। அதை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். हालेलुया। पहले मनुष्य को जिम्मेवारी है, முதல் மனுஷனுக்கு அங்க பொறுப்பு கொடுக்கப்பட்டது. हाथ काम करने के लिए, இந்த கரங்கள் வேலை செய்ய வேண்டும், आलसी जैसे नहीं होना। சோம்பேறித்தனமாக அல்ல. आपको हाथ को मेहनत को खुदा आशीष देने चाहता है, கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். भला चंगा होंगे। ஆசீர்வாதம் நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். उत्पत्ति किताब 39 तीसरी वचन में लिखा है, ஆதியாகமம் 39:3 वहाँ पोतीफर यूसुफ को देख रहा था। போத்திபார் என்ற எஜமானன் போத்திபார் யோசேப்பை பார்த்து यूसुफ को एक गुलाम की हालत में उसको खरीद के लेकर अपने घर में एक नौकर बनाकर बैठा दिया। யோசேப்பை ஒரு அடிமையாக போத்திபார் கொண்டு வந்து தன் வீட்டிலே வைத்திருந்தான். वो काम कर रहा था, யோசேப்பு அங்க வேலை செய்கிறான். मगर मालिक ने देखा எஜமானன் பார்த்தான், परमेश्वर उसका संग है, தேவன் அவனோடு கூட இருக்கிறார் जो என்று. कुछ भी वो करता है அவன் செய்வதெல்லாவற்றையும் सब कुछ सफल होते हुए उसने देखने लगा। எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அவன் அறிந்து प्रभु கொண்டான். उनका संग है। தேவன் அவனோடு கூட இருந்தார். प्रभु का भय मानने वाले प्रिय मित्रों, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள், आज आपका संदेश पास आ रहा है। கர்த்தருக்கு பயப்படுகிற அருமையானவர்களே, जो कुछ भी आप करेंगे सफल हो जाएंगे। हालेलुया। கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். जो कुछ भी आप करेंगे प्रभु को भय मानकर आप सफल हो जाएंगे। கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். यूसुफ का संग खुदावन था, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், दानियल का संग था, தானியேலோடு இருந்தார், सादराक मेशक अबेदनेगो संग था। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட उन இருந்தார். लोग डूबे नहीं हैं, அவர்கள் மூழ்கி போகவில்லை, नाश नहीं हुआ, அவர்கள் அழிந்து शहर போகவில்லை, नहीं खाया उस लोग का, சிங்கம் அவர்களை கொண்டு போடவில்லை, जले नहीं है, அக்னியிலே அவர்கள் வெந்து போகவில்லை, डूबे भी नहीं है, அவள் மூழ்கி போகவில்லை. क्योंकि ஏனென்றால் वो प्रभु को भय मानो। கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருந்தார். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்னியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை.
पानी में चलते समय साथ वे चलेंगे, आग में घूमते समय साथ वे घूमेंगे, डूबेंगे नहीं, जलेंगे नहीं, डूबेंगे नहीं, जलेंगे नहीं। नीति वचन 10वां अध्याय 22वां वचन में ऐसे लिखा है, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, परमेश्वर जो देता है वो आशीर्वाद वही है हमारा धन लेकर आती है। கர்த்தரின் ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும். उसके साथ साथ खुदावंद वेदना को जोड़ेगा नहीं। அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார். कई लोग कमाते हैं, அநேகர் சம்பாதிக்கிறார்கள். प्रभु को ना जानने वाले भी कमाते हैं, ஆண்டவரை அறியாதவர்களும் बड़े சம்பாதிக்கிறார்கள். बड़े करोड़पति कमाते रहते हैं। எவ்வளோ கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கிறார்கள். मगर ஆனால் एक दिन छोड़कर जाना, सब तो छोड़कर जाना जरूर, எல்லாரும் ஒரு நாளிலே விட்டு போக தான் मगर வேண்டும். अन्याय से जो भी वो उसको इकट्ठा करते हैं एक दिन में उड़ा देते हैं। அநியாயமாய் வருகிற சம்பாத்தியம் அது சீக்கிரத்திலே அது அழிந்து போகும். हालेलुया, आपका मेरा भरोसा है। ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. हमें आशीष देने वाला, हमें दंड दौलत देने वाला प्रभु जीवित परमेश्वर, நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். प्रभु को भय मानने वाले को सब कुछ हाथ को मेहनत को आशीष देगा। கர்த்தருக்கு பயப்படுவருடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். प्रभु जिसको देने चाहता है आशीर्वाद वही है खुदावंद का निरंतर हो जाती है। கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். हमें अमीर बनाएगी அதுதான் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும். मेहनत से, கைகளின் பிரயாசம் शॉर्टकट से नहीं है, குறுக்கு பாதையில் அல்ல, शॉर्टकट से नहीं है, குறுக்கு வழியிலே சென்று அல்ல. उसमें वेदना बढ़ जाएगी। குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதிலே வேதனைகள் பெருகும். मैं कई लोगों को जानता हूँ, எனக்கு அநேகரை தெரியும், पैसा बहुत कमाया, நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, लाख लाख रखा, லட்சமாய் एक சம்பாதிச்சாங்க. केस आया ஒரு கேஸ் வந்துச்சு, उनके खिलाफ में आया, அவளுக்கு விரோதமா ஒரு கேஸ் कोर्ट வந்தது. में केस आया, கேஸ் கோர்ட்ல வந்த போது सब कुछ खोना पड़ा। அவள் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்து போக வேண்டியதாயிற்று. किसी को बीमार आ जाती है, ஒரு சிலருக்கு வியாதி வந்து सब விடுகிறது, कुछ खो लेते, எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாகிறது. रोज की रोटी हमें खुदावंद में देना, ஆண்டவர் நமக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்க ये வேண்டும். हमें सिखाया। அதை தான் தேவன் நமக்கு சொல்லி हमारा கொடுத்தார். भरोसा उनके ऊपर होना। நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்க வேண்டும். हालेलुया, खुदावंद आशीर्वाद जब देगा उसके साथ वेदना नहीं होंगे। கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால் அதனோட அவர் வேதனை கூட்டவே மாட்டார். प्रभु का एक वायदा है, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் यशायाह नबी किताब 58:11 में ऐसे लिखा है, ஏசாயா 58:11 पढ़कर अभी सुनेंगे। கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி हर रोज परमेश्वर तुझे चलाकर மகா வறட்சியான காலங்களில் अकाल की समय में भी உன் ஆத்மாவை திருப்தியாக்கி तेरा आत्मा को प्राण को तुरंत करेगा। உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். हड्डियों को खुदावंद आशीष देगा, मजबूत करेगा। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். तो हरियाली होंगे करके खुदावंद का वायदा है। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். प्रभु को भय मानने से கர்த்தருக்கு பயப்படும் பொழுது अकाल आ सकता है। பஞ்சங்கள் வரலாம். कितना लॉकडाउन में कितने लोग भूखे मरे, லாக்டவுன்ல எத்தனையோ பேர் பசியாய் இருந்தார்கள். खास हमारा नॉर्थ इंडिया में, இந்த வட இந்தியாவிலே दिल्ली से कई लोग पैदल नंगे पैर में भी अपना गांव यूपी बिहार जाने लगे, क्योंकि बस ट्रेन कुछ भी नहीं, को नो ट्रांसपोर्टेशन, गाड़ी में भी जाना मना था। அந்த நாட்களிலே அநேகர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு போக புறப்பட்டார்கள். அந்த வாகன வசதிகள் கிடையாது, அவள் கால்களுக்கு பாதரட்சிகள் கிடையாது. அநேக நடந்தே தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். कई चर्चेस उन लोगों को खाना खिलाए, அநேக சபையார் அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், पानी पिलाया, தண்ணீரை கொடுத்தார்கள், कुछ लोग चप्पल दिया। செருப்புகளை வாங்கி கொடுத்தார்கள். खुदा का अनुग्रह से हमारा चर्च की तरफ से भी कुछ करने के लिए खुदा ने अनुग्रह दिया। நம்முடைய சபையின் மூலமாக கூட ஒரு சிலருக்கு காலணிகளை வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். और उन लोगों को अब इसी लॉकडाउन के समय में कई लोगों का राशन, ड्राई राशन देने के लिए खुदा ने मदद किया। அநேகருக்கு ரேஷன் கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த நாட்டிலே उदவி செய்தார். खुदा के अनुग्रह से हमारा चर्च में जितने भी आते थे कोई भी एक दिन भी भूखे नहीं मर रहे थे।
நம்முடைய சபைக்கு வந்த ஒருவரும் ஒரு நாளும் பட்டினியா இல்லை. கர்த்தருடைய கிருபை அது. खुदावंद ने उनको सारी जरूरत पूरी की. ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தார். प्रभु को भय मानने वाले கர்த்தருக்கு பயந்தால் अकाल समय आ सकता है, பஞ்சங்கள் வரும். मगर खुदावंद हर रोज हमें चलाएगा. ஆனாலும் கர்த்தர் நித்தமும் நடத்துவார். हमारा प्राण को तृप्त करेगा. நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். हालेलुया. हड्डियों को बचाने वाला परमेश्वर, எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். उसको वो सुरक्षित करने वाला परमेश्वर, எலும்புகளை அவர் பாதுகாக்கிறார். हरियाली जिंदगी देने वाला பசுமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். प्रभु का भय मानने से கர்த்தருக்கு பயப்படும் பொழுது आज हम प्रार्थना करेंगे. ஜெபிப்போமா? प्रभु का हाथ में समर्पण कर लीजिए. அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். खुदावंद का वायदा आपके पास आ रहा है. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு क्या நேரா है वायदा? வாக்குத்தத்தம் என்ன? जो कुछ भी तू करेगा सफल होगा. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். तेरा हाथ को मेहनत तू खाएगा. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். किसी को யாருக்கு? प्रभु का भय मान அவருக்கு பயப்படுகிறவர்கள், और उनके रास्ता में चल. அவருடைய வழிகளில் आज நடக்கிறவர்கள். से आपके घर में आशीर्वाद आना है. இந்த நாள் முதல் உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் नौकरी பெருக खुदा வேண்டும். आशीष देना है. உங்கள் வேலையை கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பார். घर के कमाई में बरकत होना है. உங்கள் கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் உண்டாக प्रभु का வேண்டும். भय मान के उनका रास्ता में चलिएगा. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க प्रभु के வேண்டும். वचन के अनुसार चलिएगा. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். दुष्ट लोगों को संगति छोड़कर चलेगा. துன்மார்க்குடைய வழிகளை விட்டு விட்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். पूरा दिल से परमेश्वर को ढूंढते चलेगा. முழு இருதயத்தோடும் கர்த்தரை நாடி தேட வேண்டும். उनके रास्ता में चलते रहेंगे. अपने रास्ता नहीं, अपनी मर्जी नहीं, उनके रास्ता में. நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க வேண்டும். प्रभु का भय मानना अपने जीव को सावधान रखता है. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தன் நாவை பொல்லாப்புக்கு अपने விலக்குவான். वोट को भी सावधान रखता है. தன் உதடுகளை அவன் கவனமாய் காத்துக்கொள்வான். बुरा काम नहीं करेगा, அவன் தீமை செய்ய மாட்டான், परंतु ஆனால் भला काम करेगा. நன்மை மாத்திரம் செய்வான். क्योंकि प्रभु उनका अंदर ही वास कर रहा है. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்குள்ளே வாசம் मसीह பண்ணுகிறார். अंदर वास कर रहा है. கிறிஸ்து உள்ளே வாசம் उनका பண்ணுகிறார். स्वभाव अपना, उनका गुण हमारा द्वारा प्रकट हो जाती है. அவருடைய குணாதிசயங்கள் நம் மூலமாக வெளிப்படுகிறது. हर एक से मेल मिलाप हो जाता है. ஒவ்வொருவரோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். धन्य लोग है मेल मिलाप करने वाले, उन लोग खुदावंद को पुत्र कहलाते हैं. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். प्रभु का हाथ में अर्पण करके प्रार्थना करें. தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? एक खुदावंदी बच्चन तेरे लोगों को तेरे हाथ में समर्पण करते हैं खुदा. வசனத்தையும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. और एक को तो आशीष दे ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். प्रभु. उनका हाथ का मेहनत का फल खाने पाए खुदा. அவள் கைகளின் பிரயாசத்தை அவள் சாப்பிடட்டும். भला चंगा होने पाए. பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். जिन्होंने आपको ग्रहण नहीं किया, इस संदेश के द्वारा ग्रहण करने पाए खुदा. உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாளிலே உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். प्रभु का भय मानकर उनका रास्ता में, तेरे रास्ता में चलने वाले बनाए. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்க உதவி செய்யும். अभी तक शैतान ने सारे आशीष को लूट दिया खुदा. இதுவரைக்கும் பிசாசு अनेक ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போய் விட்டான். आज पूरी पूरी तौर से हम सारे वापस ले लेते हैं. இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறோம். तुझे ग्रहण करने मदद कर. உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். आनंद काल जीवन सबको दे दे. நித்திய ஜீவனை ஒவ்வொருவருக்கும் தாரும். जब तक हम दुनिया में रहेंगे खुदा, இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே जो खुदा हम तेरे भय मानकर काम करते रहेंगे, उसमें प्रतिफल मिलने पाए. உமக்கு பயந்து நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். प्रार्थना सुन ले. धन्यवाद. எங்கள் ஜெபம் கேட்டீர், ஸ்தோத்திரம். महिमा तुझको खुदा. எல்லா மகிமை உமக்கே. मसीह के नाम में दुआ करते सुन रहा ग्रहण कर प्रभु. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. 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 God bless you, my people. God bless you. God bless you. Hallelujah.